தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2004 முதல் 2009 வரை ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தார். அப்போது மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ரயில்வே மண்டலத்தில் குரூப் டி பணி நியமனம் நடந்தது. சிலரை வேலைக்கு அமர்த்த அவர்களது நிலங்களை லாலு பிரசாத் லஞ்சமாக பெற்று தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் பதிவு செய்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ, அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். டெல்லி சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஜூன் 2 வழக்கின் ஆரம்ப விசாரணை தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யவும் விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் லாலு பிரசாத் யாதவ் தரப்பில் டெல்லி ஐகோர்ட்டில் மே 29 முறையீடு செய்யப்பட்டது. அதன் மீதான விசாரணையின் போது லாலு பிரசாத் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாடினார். ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவு 17A கீழ் லாலு பிரசாத் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அப்படி செய்யவில்லை. எனவே முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகையை சட்டப்படி நிலைநிறுத்த முடியாது. அதை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்றார். சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் DB சிங் அந்த வாதத்தை மறுத்தார். ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் தேவையான முன் அனுமதிகள் பெறப்பட்டு உள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ரவீந்தர் துடேஜா, முன் அனுமதி குறித்த சட்டப்பூர்வ வாதங்களை மனுதாரர் விசாரணை கோர்ட்டில் வைக்கலாம், அதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் உள்ளது என்றார். அதற்கு முன் விசாரணையை நிறுத்துவதற்கு கட்டாயமான காரணங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. எனவே மனுவை தள்ளுபடி செய்கிறேன் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.